அண்மை செய்தி. KPK ஜெயக்குமார் தனசிங்கின் கையெழுத்தை உறுதி செய்ய முடியாமல் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். தகவல்களை பகிரலாம். கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி, அதாவது சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி வங்கியில் உள்ள கணக்குகளை, அதாவது பத்திரம் சார்ந்த கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என அவர் வங்கிக்கு எழுதிய கடிதம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் இவர் எழுதியதாக மரண வாக்குமூலம் மற்றும் அவர் மருமகனுக்கு எழுதிய கடிதம் என 2 கடிதங்கள் கிடைத்த நிலையில் அந்த கடிதத்தில் உள்ள எழுத்துக்கும் கையெழுத்திற்கும் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள அவருடைய பழைய எழுத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது. இதனை காவல்துறையினர் முக்கிய குறிப்பாக எடுத்திருக்கிறார்கள். இப்போது கிடைக்கப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கூடுதலாக ஒரு கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 கடிதங்களில் காவல்துறை கொடுக்கப்பட்ட 2 கடிதங்களும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எந்த வகையிலும் இந்த அவருடைய பழைய கடிதத்தோடு ஒத்துப்போகவில்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே அங்குள்ள நிருபர்கள் கூறும்போது கூட அவர் எப்பொழுதுமே அவர் லெட்டர் பேடில் அடுத்து டைப்ரைட்டிங் எடுத்து தருவார், அவருக்கு கைப்பட எழுதி தருவார். ஆனால் அந்த எழுத்துக்கும் தற்போது லெட்டரில் கிடைக்கப்பட்ட எழுத்துக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இந்த வித்தியாசம் குறித்து காவல்துறையினர் முக்கிய குறிப்பாக இதை எடுத்துக்கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இதில் உறவினர்களுக்கா அல்லது வேறு யாருக்கும் இது தொடர்பு இருக்கா என்பது குறித்த விசாரணையும் அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள்.